அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ரோமர் 13:10 வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து உங்களை உண்மையிலேயே ஒருத்தவங்க வந்து அன்பு செய்கிறாங்க, உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ இல்லை. அப்போது அவங்களுக்கு வந்து உண்மையான அன்பு உங்கள் மேலே இருக்கலை, அதனால தான் அவங்க வந்து உங்களை விட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அன்பானது பொல்லாங்கு செய்யாதான். அப்போ உண்மையான அன்பாக இருக்கிறவங்களால எப்படிங்க பொல்லாங்கு நினைக்க முடியும், எப்படி பொல்லாங்கு செய்ய முடியும்? அப்போ வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும், அந்த அன்பு பொய்யானது. அப்போ பொய்யான அன்பை வந்து போன அன்பை வந்து நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து நீங்களே அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், வாழ்க்கையில் வந்து கர்த்தரை கையில் பிடித்து நீங்கள் வந்து முன்னேறி போகணும். கர்த்தருடைய அன்பு வந்து நிலையான அன்பு. நம்ம அந்த பூமியிலோடு நம்ம வந்து கர்த்தரோட அன்பு நிற்க போகிறது கிடையாது. அது வந்து எட்டர்னல் லவ். எட்டர்னல் லவ். நம்ம மரித்தாலும் நம்மளுடைய அந்த ஆத்மா ஆவி கர்த்தரிடத்தில் செல்லும் இல்லையா? அப்போ கர்த்தர் வந்து நம்மளை மிகவும் அன்பு கூர்ந்து நம்மளை படைத்தார்.